சொல்லிருக்காங்க. எத்தனை நாள்? 150 நாள். அதே போல வீட்டுக்கு வீட்டு ஃப்ரிட்ஜ். அதனால நீங்க செய்ய வேண்டியது வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடி செலுத்த போது உங்க கண்களுக்கு என்ன சின்ன ஓட்டு போடுறாங்கன்னா இங்க வந்துக்கிற நீங்க என்ன பண்ண தெரியுமா, மற்றவங்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கணும். நீங்க ஓட்டு போட்டுருக்கீங்க, மற்றவங்கிட்ட சொல்லு இந்த திமுக ஆட்சி வந்து என்ன செஞ்சாங்க, நீங்க உங்க இதுல பேசிட்டு போடணும். சரிங்களா? இங்க வருகின்ற தாய்மார்கள் நீங்க எடுத்து சொல்லுங்க, மற்றவங்கிட்ட எடுத்து சொல்லுங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டா நிச்சயமா வீணாதான் போகும். வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சட்டமன்ற நிதியிலிருந்து சாலை ஒரு பகுதிக்கு 10 லட்சம் மதிப்பீட்டில் சாலை கொடுத்திருக்கேன், தார் சாலை. அது மட்டும் இல்லாமல் என்னோட சொந்த நிதியிலிருந்து நான் சொந்த நிதியிலிருந்து நன்கொடையாக கோவில்களுக்கு திருவிழா இருந்தாலும் சரி, அது கும்பாபிஷேகம் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற வைப்பீங்க. மீண்டும் 5 வருஷம் உங்களோட இப்ப 5 வருஷம் வெற்றிக்கு பயணிச்சுட்டேன். மீண்டும் 5 வருஷம் உங்களோட பயணிப்பதற்கு மாறும் ஒரு பாடலை தொட்டு வணங்கி கேட்டு வருகிறேன். என்னால் முடிந்த அளவிற்கு இந்த 5 வருட நிர்வாகிகளுக்கும் நன்றியை சொல்கிறேன். அதே போன்று பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்று பாதுகாப்பே கிடையாது. குழந்தை 2.5 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு முதியோர்களுக்கும் தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலை நடக்குதா இல்லையாமா? தினந்தோறும் நடக்குதுல்ல, நடக்குதா இல்லையா? சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டது. அதனால நம்ம ஆட்சி மட்டத்தை கொடுக்கணும். செஞ்சாலும் நான் எடப்பாடி. அதனாலதான் ஏன் சொல்றேன்னா, நம்மளை போன்ற ஒரு ஏழை எளிய விவசாய மகளிர் புரட்சி தலைவி அம்மார்கள் கண்டெடுத்த இரட்டை இலட்சத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பொறுப்பாளர்களை தொட்டு இருந்தபோது உங்க பகுதிக்கு வந்து வாக்குகளை சேகரித்தேன். சிறப்பான முறையில் எழுச்சியாக வரவேற்பு கொடுத்து அதே போல வெற்றி பெற வச்சுங்க. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் அமர்ந்தேன். இந்த முறை